ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கண்ணன். எனக்கு வயசு 54 ஆகுது. நான் வந்து ஓவர் வெயிட் பெர்சன். என்னோட வெயிட் வந்து 149 கேஜி. ஹைட் 5 ஃபீட் 11 இன்ச்சஸ். நான் ஒரு 35 வருஷமா மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன். இப்போ வேரியஸ் டிஃபிகல்ட்டிஸ்க்கு. ஓவர் வெயிட் வந்து ஒன்று வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க, ஹைப்போ தைராய்டிசம் சொல்லிட்டு 300 mcg வரைக்கும் எல்ட்ராக்சின் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 35 வயசுக்குள்ளே சுகர் வந்துடுச்சு. 22 வயசுலேயே பிபி வந்துடுச்சுங்க. 22 வயசுலேருந்து நான் வந்து ஆம்லாங் 5 mg அம்லோடிபின்னு சொல்லுவாங்க, அந்த மெடிசனு கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் டெல்மிசாட்டான் 40 mgன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டெல்மிசாட்டான் வித் ஹெச், அது இப்போ ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. சுகருக்கு வந்து மெட்ஃபார்மின் 1 கிராம் எஸ்ஆர் டேப்லெட் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, கிளிமிப்ரைட் 2 mg காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, ஓக்லிபோஸ் 0.3 காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, டெனரிக்லிப்டின் 20 mg காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, கண்டினியூஸாக இது ஒரு 15 இயர்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேங்க. அது போக அந்த கால் இழுக்கிறதுக்கு உண்டான மருந்து, டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு மருந்து. அப்புறம் இந்த கால் பின்னாடி இந்த வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க, அது சயாட்டிக்கான்னு, அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேங்க. டெய்லி அசிடிட்டி வருங்க, சிவியர் அசிடிட்டி இருக்கும். ஏன்னா ஓவர் வெயிட்ன்றதுனால அந்த ஏதோ சொன்னது இன்டெஸ்டைனல் ப்ரொலாப்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ப்ரொலாப்ஸ்னு. அதுக்காக டெய்லி ஓமிப்ரோசோல்னா ரானிட்டிடின் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கணும். அது ஒரு 10-12 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து மோஷன்னு கான்ஸ்டிபேஷனாக தாங்க போகும். இவ்வளோ ஃபிஸ்டுலா வேறு வந்துச்சு, பைல்ஸோட ஆரம்ப ஸ்டேஜ். கான்ஸ்டிபேஷன், சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க. டெய்லி கிரிமாஃபின் எடுத்துக்க சொல்லி அதுவும் ஒரு 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேங்க. டெய்லி ஒரு 50 ml 60 ml கிரிமாஃபின் எடுத்துக்கிட்டால் தான் மோஷன் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியும். ரொம்ப அசதி, பாடி பெயின், எப்போவுமே பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்கும். பெயின் கில்லர்ஸு கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி டெய்லி பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அந்த காஸ்மோ அக்யூஹீலிங் மேடமோட வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருந்தேங்க. ஒரு 2 வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து தாம்பரம் தாண்டி இருக்கேன், அவங்க வந்து ஆழ்வார் திருநகரில் இருக்காங்க. இங்கேருந்து எப்படி அங்கே போயிட்டு வருது என்னான்னு ஒரே யோசனை. சரி 1.5 வருஷம் அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு நாள் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து பார்த்தேங்க. அவங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து ஒரே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி முயற்சி செய்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணேங்க. கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சிங்க. நான் ஒரு டேப்லெட்டு கூட எடுக்கலை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 26 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு மாத்திரை கூட எடுக்கலைங்க. 2 மாதமாக நல்லா தாங்க வண்டி ஓடிட்டு இருக்குது. பியூட்டி என்னன்னா அசிடிட்டியே கிடையாதுங்க. அசிடிட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியாது. கான்ஸ்டிபேஷனு கிரிமாஃபின் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுன்ற நிலைலாம் சுத்தமாக மாறிடுச்சுங்க. இப்போ வந்து கான்ஸ்டிபேஷனே கிடையாது. கான்ஸ்டிபேஷன் கூட என்னென்னா மோஷன் போயிட்டு வந்தால் ஒரு பயங்கரமாக எரியுங்க. ஒரு 5-20 நிமிஷம் ஒன்றுமே பைத்தியம் பிடிச்சா மாதிரி அவ்வளோ இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்க. எந்த மருந்து இல்லை, ஒரு மருந்து கூட எடுக்காமல் 2 மாதமாக ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. பாடி பெயின் நைட்டில் லைட்டாக பெயின் வருதுங்க, பெயின் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மாத்திரை போடாமல் காலையில் பிரிஸ்க் ஆகிடுறாங்க. எல்லா வேலையும் ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் அசதியாக வரும். அந்த அசதி வரத்தான் செய்யுது. இப்போ 2 months தான் ஆகுது இல்லைங்களா. இன்னொரு 2 monthsல அது பக்கா கிளியர் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குங்க. ஒரு 1 yearக்குள்ளே என்னோடய வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகிடும்னு அவங்க ட்ரீட்மெண்ட் முறையில் இன்னும் பழையபடிக்கு நல்லா ஹெல்த்தி ஆகிடுவாங்க. ஏன்னா நானும் ஆக்சுவலாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டுங்க, டிப்ளமா இன் ஃபார்மசி. நான் மெடிக்கல் ஏஜென்சி தான் வச்சுருக்கேன். மெடிசன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே டோசேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதே தவிர வியாதி ஒன்றும் குணம் ஆகி ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரில. நான் வந்து சாட்டர்டே ஒண்டி தான்
ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன். ஒரு எப்போவுமே நம்ம ஓவர் வெயிட்டு பாடி இருந்ததுனால ஒரு ஹாஃப் வரைக்கும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த 2 மாத ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அது பாதி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றது அதுக்கே பயங்கரமாக கிடினஸ் வருது. இப்போ லைட்டாக அந்த ஒமட்டுற ஃபீலிங் வேறு ஜாஸ்தியாக வருது. ஐ திங்க் இதுவும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஹேபிட்டும் போயிடும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட்னால். அவங்களோட கைடன்ஸில் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். கடவுள் கிருபையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. எல்லோரும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். அவங்க கூட ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். ரொம்ப மேடம் ரொம்ப கைண்ட், ஒப்ளைஜிங், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட்.